பிரியாணி செய்வதற்கு செய்முறை: கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், பத்திரி, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, சீரகம், வரமிளகாய் 8 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தூளாயிடுச்சு. சீரக சம்பா அரிசி 3 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். செய்முறை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், எலுமிச்சம்பழம் 1, புதினா, கொத்தமல்லி, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா. இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரலும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இப்போ வெங்காயத்தை எடுத்து கொட்டிடலாம். அதில் பெரிய வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதையும் கிளறி விட்டுருங்க. இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுலேயே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கறியை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இப்போ கறியை இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அரிசி நீர் பிடிச்சிக்கலாம். 2 டைம் கழுநீர் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கழுநீர் பிடிச்சி தந்தோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னா தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இது மேலே புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 1 பழம் எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு.
குக்கர் போட்டு மூடி ஒரு விசில் விட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம பிரியாணி நல்லா வாசமாக மணன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.